உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி ரிப்போர்ட் வந்து வெளியே பள்ளிகளில் இந்த ஜாதி நெத்தியில வந்து திலகம் இடுறது அது கூடாதுன்னு சொல்லிருக்கு. அது மட்டும் தான் அப்ஜெக்ஷனா இல்லை வேற எதுவும் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா? இவர்களுக்கு தெம்பு தைரியம் திராணி இருந்ததுன்னா இவர்கள் இதே மாதிரி பர்தா போடக்கூடாது, சிலுவை போடக்கூடாது, அவங்க சம்பிரதாயங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை சொல்லி வாயை திறந்து சொல்லட்டுமே. ஏன்னா இந்து மதத்தில் என்றைக்குமே வந்து இந்த மாதிரியான சிந்தனை கிடையாது. அவன் பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் ஜாதியினுடைய அடிப்படையில் எதுவும் செய்யறதில்லை. காலங்காலமாக நாம் பின்பற்றி வருகின்ற பல்வேறு விஷயங்களை அழித்து ஒழித்தால் இந்த ஆட்சி நாசமாக போகும். திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டிகளை அப்பீஸ் பண்ணி ப்ளீஸ் பண்ணி தாஜா பண்ணி இன்னும் சொல்ல போனால் ஏமாற்றி அதனால் அவங்கள அப்பீஸ் பண்ணுறதுக்காக இந்து மதத்தை எவ்வளோ தூரம் வெறுக்க வேண்டுமோ, எவ்வளோ தூரம் நசுக்க வேண்டுமோ, எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த வேண்டுமோ, எவ்வளோ தூரம் இதை செய்வதன் மூலமாக அவர்களை தாஜா பண்ணுவது திருப்திப்படுத்துவதன் மூலமாக இன்னும் ஓட் பேங்கை வலுப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற முயற்சி இது. இந்த ரெக்கமெண்டேஷன் முழுசா ஜாதி உணர்வை அதிகப்படுத்தும், ஜாதிகளுக்குள்ளே வேறுபாட்டை உண்டாக்கும், ஜாதிகளுக்குள்ளே கலவரத்தை உண்டாக்கும். இவர்களுடைய எண்ணம் ஜாதிகளை ஒழிப்பதல்ல, ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுவது. நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் வந்து நம்பத்தகுந்த தலைவர்கள் அப்படிங்கிறது இல்லை. விரைவில் மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழும் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பேராசைப்படுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேராசை நிராசையாகத்தான் போவதவரை நடக்காது. ஆனால் வலுவான நிரூபிக்கப்பட்ட நம்பிக்கையான தலைவர் நரேந்திர மோடி. அதனால் அவரை விட்டு யாரும் போக மாட்டாங்க. உண்மையிலேயே முஸ்லீம்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து எங்களுக்கு ஏன் மந்திரி இல்லைன்னு கேட்கட்டும், அந்த கேள்வி எடுத்துக்கலாம். நம்ம காங்கிரஸுக்கு என்ன வேத்து வடியுது? சாதாரண மனிதனுடைய வளர்ச்சி அது முஸ்லீம்கள் இன்க்ளூடட் தானே, கிறிஸ்தவர்கள் இன்க்ளூடட் தானே, இந்த நாட்டினுடைய 142 கோடி மக்கள் இன்க்ளூடட் தானே. அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செய்யறோம்ல. அப்புறம் வந்து என்ன மந்திரி உங்களுக்கு? விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு பெரிய அதிசயம் நடைபெறும். வீடுதோறும் திண்ணைதோறும் ஏறி இறங்கி அத்தனை பேரையும் பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் பாமகவினுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு பரிபூரணமாக பிஜேபி களமிறங்கி வேலை செய்ய போகிறது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இப்போ உங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங் நடந்து முடிஞ்சு சுட சுட வந்திருக்கீங்க. மீட்டிங்கில் குறிப்பாக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது? ஏன்னா இதுக்கு முன்பாக ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கு. தேர்தல் முடிவு சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது, அதில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். கோர் கமிட்டியில் தேர்தலில் கட்சியினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கட்சி தொண்டர்களின் ஈடுபாடு, தலைவர்கள் அல்லது நிர்வாகிகளுடைய செயல்பாடு, கூட்டணி கட்சியினுடைய ஒத்துழைப்பு, வாக்காளர்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஆதரவாக இருந்தாங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். அதாவது ஆக்சுவலாக என்ன நடந்ததுங்கிறத அந்தந்த கேண்டிடேட்ஸும் இதில் வந்தாங்க, அந்த ஏரியா பொறுப்பாளர்களும் வந்தாங்க. அதில் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த வகையில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் வந்து நிறைய இருந்தது. நெகட்டிவ் வந்து சிலது நாங்கள் சீர்திருத்தி கொள்ள வேண்டியது. உதாரணத்துக்கு சில பகுதிகளில் சரியாக வேலை செய்யலாம், ஏன் வேலை செய்யலை, சில நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யலாம், ஏன் வேலை செய்யலை, வேலை செய்யாதவர்கள் மீது நடவடிக்கை, அந்த மாதிரியெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏற்கனவே நல்ல முறையில் சென்னையில் வந்து 13 தொகுதிகளில் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி நான் இந்த 23 தொகுதிகளில் நின்றுல ஒரு 80லேருந்து 85 சட்டமன்ற தொகுதிகளில் நல்ல பெர்ஃபார்மன்ஸு. ஓவரால் ஒரு 120 தொகுதிகளுக்கு மேலே இப்போ கேண்டிடேட்டு நிறுத்துறதுக்கு கேண்டிடேட்டு கிடையாது அல்லது தொகுதியே தகுதி இல்லை என்கின்ற நிலை இருந்த பாஜக இன்றைக்கி கேண்டிடேட் இருக்காங்க, தொகுதி இருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறது வெளிப்படையாக தெரிந்தது. அதனால் அந்த மாதிரியெல்லாம் முடிவெடுத்து. இதில் ரொம்ப முக்கியமாக அந்த இன்டர்னல் பார்ட்டியில் ஏற்பட்டக்கூடிய அந்த சின்ன சின்ன சலசலப்பு அதுவும் வந்து பெரிதாக பேசப்பட்டது. இப்போது இன்றைக்கி இந்த கமிட்டி மீட்டிங் போயிட்டு இருக்கும்போதே தமிழிசை அவர்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கூட கசிஞ்சுது. அதெல்லாம் உண்மையா? அதில் எதுவும் ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு கட்சி வளர்ந்து வருகின்ற போது அதில் நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து சேருகின்ற போது அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்க நம்மளுடைய கொள்கைக்கு ஏற்றபடி அவர்களை ஜீரணிக்க வேண்டும். அசிமிலேஷன்
அந்த வகையில் நிறைய பேர் இதை ஆர்வம் காட்டி இங்கே வருகின்ற போது அவரவர்களுடைய செயல்பாடுகளோடு தான், சைக்காலஜியில் கூட அவங்க ஸ்கிரிப்டும்பாங்க, ஏற்கனவே அவங்க எந்த மனநிலையில் இருந்தாங்களோ அதில் தான் இருப்பாங்க, கொஞ்சம் நம்மளுடைய ஐடியாலஜி பக்கம் இங்கே வந்திருப்பாங்க. அந்த வகையில் நிறைய பேர் அப்படி. அதனால் சில நாம் ஒரிஜினல் பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி இல்லாத கொஞ்சம் வேறுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் எலெக்ஷனில் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது அப்படி நீங்கள் நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். அதிமுகவினுடைய 1998, 97 அதிமுகவினுடைய ஒர்க்கர்ஸ் மீட்டிங்கில் போய் பார்த்தோம்னா பெரிய சாமியானா போட்டிருப்பாங்க. ஒரு 20 பேர் தண்ணி அடிச்சுட்டு குப்புறப்படுத்து கிடப்பான். ஒரு 30-40 பேர் ஒரு மாதிரி கிராமத்து விவசாயிகள் பாணியில் இருப்பாங்க. சமூகத்தின் எல்லா பிரிவுகளும் கலந்த ஒரு பரிபூரணமான ஒரு இருக்கும். பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதாரண நடுத்தட்டு மக்கள், கொஞ்சம் உயர்ந்த நடுத்தட்டு மக்கள், டீசெண்டான ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க. இதோட கல்ச்சர். இதில் அந்த மாதிரி மக்கள் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற போது அவங்கள சரி பண்ணி நம்ம கொண்டு வரணும். அதனால் தேர்தலில் வருகின்ற போது அதே மாதிரியான எண்ணங்களோடு பல பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் கட்சி வந்து உறுதியாக இருக்கிறது கட்டுப்பாடை வலியுறுத்துவதில், செயல்படுத்துவதில். அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். அதனால் வந்தவங்களுக்கு அது தெரியாது. இப்போ நம்ம முடிவு எடுத்திருக்கிறோம், கட்சி கட்டுப்பாட்டை மீறுபவர்கள், கட்சிக்கு எதிராக பேசுபவர்கள், செயல்படுபவர்கள், இவர்களுக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த தண்டனை கொடுக்கப்படும். இதே மாதிரி நபர்களுக்கு இந்த கட்சியில் இடம் கிடையாது என்பதை அவர்களுக்கு நாம் செய்தியாக சொல்லியாக வேண்டும். அதனால் இதே மாதிரி யாரெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அது சம்பந்தமாக பேசும். ஓகே. இதில் இப்போ அடுத்தபடியாக நீங்கள் உங்கள் கோர் கமிட்டிலையும் டிஸ்கஸ் பண்ணதை உங்கள் மாநில தலைவரும் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாரு. குறிப்பாக வந்து இந்த பள்ளிகளில் இந்த ஜாதி அது சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பதற்கு ஒரு தனிநபர் கமிட்டி அமைத்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. இதில் தமிழக பாஜகவுக்கு இருக்கக்கூடிய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன? குறிப்பாக வந்து அவர் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து வெறும் அந்த நெத்தியில் வந்து திலகம் இடுறது அது கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும்தான் அப்ஜெக்ஷனா இல்லை வேறு எதுவும் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா? எனக்கு நீங்கள் சொல்லுகின்ற போது என் மனசில் தோணுனது, ஓய்வு பெற்ற நீதிபதின்னு சொன்னீங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியா ஓய்வு பெற்ற அநீதிபதியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு மதத்துக்கு எதிராக அத்தனை விஷயமும் சொல்லியிருக்காரு. கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இந்து மத சம்பிரதாயங்கள் அத்தனையுமே கூடாது. இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய தன்மையே வேற்றுமையில் ஒற்றுமை தான். வேற்றுமையில் ஒற்றுமை. அத்தனை ஜாதிக்காரர்கள் சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் கொண்டவர்கள் அத்தனை பேரும் ஒரே இடத்துல இருப்பது. அதனால நம்முடைய எல்லா விதமான பண்டிகைகளும், இவர் சாமி கோயிலில் போய் சாமி புறப்பாடு இருக்கும். சாமியை தூக்குவதற்கான உரிமை சோகால்டு பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இருக்கும். ஐயர்களை தூக்க முடியாது. அது மாதிரி ஏதோ 1000 கோயிலில் ஒரு கோயிலுக்கு இருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய இயற்கையான மதம் இந்து மதம். காலங்காலமாக அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் திடீர்னு இவர் கண்டுபிடிச்சிட்டாராம் பொட்டு வைக்கிறது. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டிகளை அப்பீஸ் பண்ணி, ப்ளீஸ் பண்ணி, தாஜா பண்ணி, இன்னும் சொல்ல போனால் ஏமாற்றி, நான் ஏமாற்றிங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு நன்மையை செய்துட்டு அவங்க பையில் இருக்கிற ஓட்டை களவாடுகிறார்கள். அதையும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு இல்லைன்னு இப்போ சொல்லட்டும் மைனாரிட்டிகளுக்கு, திமுக பக்கமே போகாது, அவங்க பக்கமே போக மாட்டாங்க. ஓட்டு என்கின்ற ஆயுதம் இருக்குதுன்னா அதை பிச்சை கேட்டி பொறுக்குகின்ற வகையில் அவங்க பையுக்குள்ளே கையை விட்டு ஏதோ ஒரு நன்மை செய்து எடுக்கிறார்கள். இதை மைனாரிட்டி இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்கள அப்பீஸ் பண்ணுறதுக்காக இந்து மதத்தை எவ்வளோ தூரம் வெறுக்க வேண்டுமோ, எவ்வளோ தூரம் நசுக்க வேண்டுமோ, எவ்வளோ தூரம் அவமானப்படுத்த வேண்டுமோ, எவ்வளோ தூரம் இதை செய்வதன் மூலமாக அவர்களை தாஜா பண்ணுவது, திருப்திப்படுத்துவதன் மூலமாக இன்னும் ஓட் பேங்கை வலுப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற முயற்சி. இது செய்யப்படுகின்ற முயற்சி பல்வேறு இந்து மதத்தினுடைய பல்வேறு இதிகாச புராணங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் எல்லாம் ஓபிசியை சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மதத்தில் இவங்க புதுசாக கண்டுபிடிச்சி கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது. நான் இதே அநீதிபதி சந்துருவை கேட்குறேன்,
இப்போ மற்ற மதங்களில் என்ன ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கு? டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நான் பொட்டு வைக்காம தான் இங்கே உங்க முன்னால் பேசிக்கிட்டு இருக்கேன். இதே மதத்தில் பொட்டு வைப்பதற்கு எதிரான எண்ணம் கொண்ட ஆட்கள் இருக்கிறார்கள், தீக்கக்காரங்களே இருக்காங்க. ஆனால் ஒரு இஸ்லாமியரையோ ஒரு கிறிஸ்தவரையோ நாத்திக இஸ்லாமியனை காமிக்க முடியுமா உங்களால்? நாத்திக கிறிஸ்தவரை காமிக்க முடியுமா உங்களால்? அவர்களுடைய ஒரிஜினல் பேட்டர்ன் ட்ரெஸ்ஸு, அவருடைய ஒரிஜினல் நடைமுறைகளை வெறுப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் காமிக்க முடியுமா? நான் இப்போ ஏர்போர்ட்டில் வந்தேன், அவங்க அம்மா அப்பா 2 பேர், அந்த இஸ்லாமிய பெண் வந்துச்சு. ஊருக்கு போவதற்கு முன், வழி அனுப்புவதற்கு முன்னால் அவங்களுடைய அத்தனை சடங்குகளையும் அங்கே செஞ்சு அனுப்புகிறாங்க. அதற்காக அவங்க பெருமைப்படுகிறார்கள். ஆனால் அதே விஷயத்தை இங்கே பொட்டு வச்சு அவங்களுக்கு ஆரத்தி காமிச்சு ஒரு குழந்தையை நீங்கள் அனுப்பட்டும், இவனும் வைக்கப்படுகிறான், அவங்களும் செய்யறதில்லை. இந்து மதம் காலம் காலமாக, இப்போ இந்த மதங்கள்லாம் வர்றதுக்கு முன்னால் இங்கே எப்படி இருந்துச்சு? அப்போ இதே மாதிரியெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா? ஓட்டுக்காக தான் இப்போ மறுபடியும் பேசி இவங்களை வச்சு 2 பேரையும் பிரிக்கிறீங்க. ஆகவே நீதிபதி சந்துரு, அநீதிபதி சந்துரு அத்தனை ரெக்கமெண்டேஷனும் இந்து மதத்துக்கு எதிரானது. இவர்கள் உண்மையிலேயே ஆண்மை உள்ளவர்கள். நான் சொல்கிறது கட்ஸ், வேற மாதிரி நான் சொல்லலை. நான் இவர்களுக்கு தெம்பு, தைரியம், திராணி இருந்ததுன்னா இவர்கள் இதே மாதிரி பர்தா போடக்கூடாது, சிலுவை போடக்கூடாது, அவங்க சம்பிரதாயங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை சொல்லி வாயை திறந்து சொல்லட்டுமே. அவர்கள் என்ன செய்கிறார்கள் பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை. இவனுக்கே அந்த தைரியம் கிடையாது, இவர்களுக்கே அந்த தைரியம் கிடையாது. ஊரில் எழுச்சுவன் இந்துக்கள் என்ற வகையில் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ், இது ரெக்கமெண்டேஷனாக இருக்குது பேர், இது பேர் ரெக்கமெண்டேஷனாக. குப்பையில் போடக்கூடிய பேப்பரோட கேவலமான பேப்பர் இது. அதனால் மூளையே உபயோகிக்காமல் அப்பீஸ்மெண்ட் பாலிசி, தாஜா பாலிசிக்காக செய்யப்பட்டது. அதை பற்றி கமெண்ட் சொல்வதற்கே நான் வெட்கப்படுகிறேன். அதை பற்றி கமெண்ட் சொல்வதற்கே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஒரு மதத்தின் மீது ஒருதலை பட்சமாக இவ்வளவு கேவலமாக ஒரு நீதிபதியாக இருந்தவர் வந்து பேசுவது என்று சொன்னால் இட் இஸ் ரியலி நான்சென்ஸ். பள்ளி பாடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சாஃப்ரானைசேஷன் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது பள்ளி பாடத்திட்டங்கள்லேயே வந்து ஒரு மதம், இந்துத்துவா சார்ந்த கருத்துக்கள் வந்து திணிக்கப்பட்டிருக்கிறது, அதை வந்து ஆராயணும், அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். சார், சுதந்திரம் வாங்கி 1947, 54, 74, 77 வருஷம் ஆச்சு. திருவாசகம், தேவாரம், திருமங்கையாழ்வார் பாடிய பாடல்கள், ராமாயணம், மகாபாரதம், 10 பாட்டு, 8 தொகை, கலித்தொகை, இவையெல்லாம் காலங்காலமாக ஔவையாருடைய ஆத்திச்சூடி. இது என்ன சாஃப்ரானைசேஷனா? இதை சொன்னால் தப்பா? இதே மாதிரியாக பல விஷயங்களை காலங்காலமாக செஞ்சுட்டு வரோம் சார். திடீர்னு பொட்டு வச்சா அவன் இந்துவாவன், இந்து வெறியனாவன். பொட்டு வைப்பது நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படை விஷயம். கையெடுத்து கும்பிடுறது, சாமி கும்பிட்றது தப்பாது. கீழே விழுந்து கும்பிட்றது அப்போல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் எக்ஸசைஸாக வச்சுருந்தாங்க. உடலுக்கு அது ஒரு எக்ஸசைஸாக வச்சுருந்தாங்க. யோகாக்களில் ஒன்றா வச்சுருந்தாங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் மிகப்பெரிய அறிவு ஜீவிகள், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வைத்தார்கள். இந்த நெத்தியினுடைய இந்த இடத்துல வைப்பதன் மூலமாக நிறைய நாடிகள் நமக்கு ஆதரவாக மூளை வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சார்கள். எனவே இந்த அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தில் என்ன கேள்வி? சாஃப்ரானைசேஷன். எஸ், சாஃப்ரானைசேஷன் என்ற வார்த்தை இறக்குமதி செய்யப்பட்ட செயற்கையான இன்றைய வார்த்தை. காலங்காலமாக நாம் நம்மளுடைய இதிகாசத்தையும் புராணங்களையும் கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாத்து அதன் மூலமாக நடந்து வருவது, அதை கடைபிடித்து வருவது சாஃப்ரானைசேஷன் என்றால் அது சாஃப்ரானைசேஷன் தான். அதை செய்யத்தான் செய்வோம். அது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு, மூதாதையர்களுடைய செயல், இந்த நாட்டின் அடிப்படை ஆதாரம். இது எங்களுடைய ரைட், எங்களுடைய ரைட், நம்முடைய ரைட். இதற்கு ஒரு பேர் கொடுத்து இதை ஐசோலேட் பண்ணி இதை ஒரு குற்றமாக நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இந்த குற்றத்தை செய்ய நாங்கள் தயார், செய்வோம். இதை தடுக்க முடியாது உங்களால். மாறாக மற்ற மதம், இது நான் இது மறுபடியும் நான் சொல்லுவதற்கு வெட்கப்படுறேன். நீ என் மதத்தை சொல்லிட்டு அவனை போய் சொல்லுவியா அப்படின்னு கேட்கறது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. அதை நான் கேட்க தயாரா இல்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த தெம்பு கிடையாது, இவர்களுக்கு அந்த கட்ஸ் கிடையாது. இவர்கள் கேட்பது இது தவறு என்பதற்காக கேட்கவில்லை, தவறு என்று இவர்கள் விஞ்ஞான பூர்வமாக தெரிந்து அறிந்து கேட்கவில்லை. இவர்கள் மற்ற மதத்தினரை திருப்திப்படுத்தி அவர்களுடைய ஓட்டை களவாடுவதற்காக கேட்கிறார். பியூர்லி பொலிட்டிக்கல். காரணம், இந்து என்னைக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டான்.
பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, பேரில் இது இருக்கக்கூடாது என்றெல்லாம் சொன்ன உடனே இது வேறு மதத்தில் இந்த மாதிரி சொல்லியிருந்தால் பொங்கி எழுந்திருப்பார்கள். நாடு ரணகளப்பட்டு போயிருக்கும். சிஆர்பிஎஃப் ரோட்டில் இறங்கியிருக்கும். ஒரு ரியாக்ஷன் இல்லையே. இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டதுனால தான் சார் இன்னைக்கு வந்து 30% மேலே இந்த நாட்டில் மைனாரிட்டி இருக்காங்க. வந்த உடனே மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு பிரிக்கப்பட்டிருந்தால் நாட்டில் ஒருத்தருமே இருந்திருக்க மாட்டாங்களா இந்துக்களை தவிர. இந்து மதமாற்றம் செய்வதில்லையே, இந்து சாமியார் யாருமே மதமாற்றம் செய்வதில்லையே. மதமாற்றம் என்பது இந்து மதத்தில் இல்லாத ஒன்று. நீ வா, உனக்கு 10 பேரை தரேன், அவங்கள வச்சு நீ சாமி கொண்டு ஒரு சர்ச்சு கட்டித்தரேன், ஒரு மசூதி கட்டித்தரேன், அதை வச்சு சாமி, அப்படித்தானே நம்மளுடைய அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்புறம் என்ன சாஃபர்னைசேஷன்? ஆகவே நமக்கு வந்து மதசார்பின்மையை யாரும் சொல்லித்தர வேண்டாம். எல்லா மதமும் ஒரு சம்மதம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான். என் மதத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், உன் மதத்தை நீ கடைப்பிடாது தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் தனிமைப்படுத்துவதாக நினைத்து இந்துக்களை பற்றி இவர்கள் பேசுவது, இதுக்கு எதிராக இந்துக்கள் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, பொங்கி எழ மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் பழைய இந்து இல்லை. இப்போ அந்த அவேர்னஸ்லாம் நிறையா வந்திருக்கு. சொல்லுபவர் யார் என்று பார்க்கிறார்கள். அவருடைய எண்ணம், அவருடைய செயல், அவர்களுடைய உள்ள கிடக்கையை புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு இவர்கள் நிச்சயமாக 40க்கு 40 வாங்கிட்டோங்கிற தெம்பில் பேசுகிறாங்களா? பதில் இவர்களுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்பாருங்க நம்முடைய மக்கள். இதில் இன்னொரு இடத்துல ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. தி நான் போஸ்டிங் ஆஃப் பர்சன்ஸ் பிலாங் டு தி டாமினன்ட் கேஸ்ட் ஆஃப் தட் ஏரியா. அதாவது ஒரு பகுதியில் டாமினண்ட்டாக ஒரு கேஸ்ட் இருக்குன்னா அதே கேஸ்டை சேர்ந்த அதே ஜாதியை சேர்ந்த ஒருவரை அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து போஸ்டிங் போடக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். என்ன சார் அறிவு இருக்கிறவன் பேசுவானா? ஆசிரியர் வந்து அறிவினுடைய அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுக்குற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சார். ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு சூப்பரான ஆசிரியரை வந்து இந்த ஜாதிக்காரனை ஒதுக்கி தூக்கி எறிவீங்களா? எவ்வளவு பெரிய கொள்கை குழப்பம், எவ்வளவு மூளை குழப்பம், சிந்தனையில் எவ்வளவு பெரிய சாக்கடை நீர் கலந்த சிந்தனை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியர், அவர் ஆசிரியராக பார்ப்பீங்களா, ஜாதிகாரனை பார்ப்பீங்களா? எவ்வளோ பெரிய சிந்தனை கோளாறு இது. அப்போ நல்ல ஆசிரியர்கள் அத்தனை பேரும் நீங்கள் இழக்க வேண்டி வரும் இல்லவா? அந்த சிந்தனை அந்த ஆசிரியருடைய எண்ணத்தில் புகுந்து போச்சுன்னா பாடமே நடத்த மாட்டாங்க சார். நல்ல ஆசிரியர்கள் அத்தனை பேர் நாசமாக போவாங்க, மாணவர்கள் அதோட நாசமாக போயிடுவாங்க. இந்த சிந்தனை, இந்த சாக்கடை சிந்தனையை நாம் அழித்து ஒழித்தாக வேண்டும். ஜாதி என்கின்ற பெயரில் இப்படிப்பட்ட ஒரு அவமான சிந்தனையை செய்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு தெளிவான ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லைங்கிறீங்களா? குறிப்பாக இந்த கேஸ்ட் கம்யூனிட்டி இது ரெக்கமெண்டேஷன் இல்லை. இதை செயல்படுத்த ஆரம்பித்த அடுத்த நிமிஷத்திலே திமுக ஆட்சியினுடைய இறுதி அத்தியாயம் தொடங்கிவிட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்து மதத்தில் என்றைக்குமே வந்து இந்த மாதிரியான சிந்தனை கிடையாது. அவன் பொட்டு வைக்கிறதும் பூ வைக்கிறதும் மற்ற ஆளுகளுக்கு விரோதமே கிடையாது. அவன் ஜாதியினுடைய அடிப்படையில் எதுவும் செய்யதில்லை. காலங்காலமாக நாம் பின்பற்றி வருகின்ற பல்வேறு விஷயங்களை அழித்து ஒழித்தால் இந்த ஆட்சி நாசமாக போகும். சார், யூ ஆர் சீனியர், யூ நோ வெரி வெல். இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த தென் மாவட்டங்களில் அந்தந்த கம்யூனிட்டி அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதியில் அதே நபரை வந்து போடுவதற்கு காவல்துறைக்குள்ளேயே ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். அதே தானே இவர் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு சார். நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வேற, ஆனால் அறிவு சார்ந்து இப்போ என்ன காரணத்துக்காக இவங்க சொல்கிறாங்க, அந்த ஒரு அதிகமான ஒரே குறிப்பிட்ட வகுப்பினர் இருக்கக்கூடிய ஜாதி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அதே ஆசிரியர் கூட என்ன ஆகும்? இதுவரையிலும் வேற்றுமை பாராட்டாமல் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு அந்த வேற்றுமை மனப்பான்மையை உருவாக்கி தருகிறீர்களா? நீங்கள் ஆசிரியர் மத்தியில் இப்படி ஒரு விஷ விதையை விதைக்காதீர்கள். அவங்க நல்லா தான் இருக்காங்க, நடுநிலைமையாக தான் இருக்காங்க. இல்லை, ஆனால் இதெல்லாம் செய்யறதால தான், இது இருக்கிறதால தான் வந்து அங்கே வந்து இந்த பள்ளிகளில் வந்து ஜாதி சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது அவர் அங்கே சொல்ல வர்றார். சார், எக்ஸப்ஷன்ஸ் எப்போதுமே இருக்குது. எக்ஸப்ஷன் வந்து ரூல் கிடையாது. விதிவிலக்கு என்று எப்போதுமே இருக்கத்தான் செய்கிறது. அது இருக்கத்தான் செய்யும். அப்போ தான் விதியை நீங்கள் மதிக்க ஆரம்பிங்க. விதிவிலக்கை வச்சுக்கிட்டு விதியை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாருங்க. அதற்கு வழி இது இல்லை. அதற்கு நீங்களெல்லாம் என்ன செயல்பாடுகளை இதுவரை செய்து வந்தீர்களோ அந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் ஏற்பட்டது. அதனால அந்த மாதிரி சிந்தனை வராமல் செய்வதற்கு என்ன வழின்னு பாருங்க. அதை விடுத்து விதியை வந்து சதி செய்து கெடுக்காது.
இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க, கேஸ்ட் நேம்ஸ் டு பி கெப்ட் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுடைய சமூக பெயர், அந்த ஜாதி பெயர் வந்து கான்ஃபிடென்ஷியலாக வைக்கணும். அது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு விஷயமா மாற்றக்கூடாது. அதே மாதிரி ஸ்கூல் பேரில் இருக்கக்கூடிய பள்ளிகள், இப்போ வ.உ. சிதம்பரம் பிள்ளை அரசு மேல்நிலை பள்ளி அப்படின்னா அது இருக்கக்கூடாது, பிள்ளைங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸும் இதில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். சார், உங்களுக்கு கிராமத்தில் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு விவசாயி வந்து கையில் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகிறப்ப அதை பறிக்கணும்னு நினைக்கிற திருடர்கள் வந்து இடையில புகுந்து அதுக்கு ஆட்டுக்குட்டி இல்லை, அது நாய்க்குட்டிம்பாங்க. 3வது 4வது 5வது இடத்துல நாய்க்குட்டின்னு சொன்னால் நாயாக தூக்கிட்டு போகிறோம், பயந்து கீழே போட்டு போவதாக. நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஆளுன்னு சொல்லுங்கள், உனக்கு தலையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், அதையே நினச்சிக்கிட்டு போவான், கீழே எங்கேயாவது விழுந்துருவான். அதே மாதிரியாக பிள்ளை என்பதை யார் கண்டுபிடித்தார், முதலியார் என்பதை யார் நினைத்தார்கள், செட்டியார் என்பதை யார் நினைத்தார்கள், அது அங்கங்கே அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அதை வைத்து கொண்டிருப்பதன் மூலமாக அதுக்கு ஒரு ஜாதி பட்டத்தை சூட்டி ஜாதி பரிணாமத்தை நீங்கள் காண்பிக்க ஆரம்பிச்சா அனாவசியமாக நீங்கள் தான் பூசா ஒன்று கிளப்பி விட்டுருக்கீங்க. காலங்காலமாக இது இருந்துகிட்டு இருக்கேன். என்ன எங்கே ஜாதி கலவரம் அதனால் வந்துச்சு, எங்கே வந்துச்சு அதனால? அதே மாதிரியாக அந்த பேரில் இருந்த பல பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மிக பிரம்மாண்டமாக பெரிய மனது படைத்த அந்த ஜாதிக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. அத்தனை ஜாதிக்காரங்களும் தான் அங்கே இருக்காங்க, அந்த ஜாதிக்கு மட்டும் இல்லை. புதிதாக அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஜாதிகளுக்குள் கலவரத்தை உருவாக்காதீர்கள். ஜாதி எண்ணத்திற்கு எண்ணெய் ஊற்றி அதை எரிக்காதீர்கள், பெரிதாக்காதீர்கள். இந்த ரெக்கமெண்டேஷன் முழுசா ஜாதி உணர்வை அதிகப்படுத்தும், ஜாதிகளுக்குள்ளே வேறுபாட்டை உண்டாக்கும், ஜாதிகளுக்குள்ளே கலவரத்தை உண்டாக்கும். இவர்களுடைய எண்ணம் ஜாதிகளை ஒழிப்பதல்ல, ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணுவது. அப்போ இதுல பள்ளிகள்ல வந்து ஜாதி சம்பந்தமான பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செய்திகள்ல பார்க்குறோம். ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு அம்மா சமைச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து தங்களுடைய பிள்ளைங்க சாப்பிடக்கூடாதுன்னு வந்து போராட்டம் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் தமிழகத்துல அங்கேயும் இங்கேயும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இது விதிவிலக்கு இருக்கத்தான் செய்கிறது. இது உண்மையிலே ஒழிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்வாங்க, இதே மாதிரி நடந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் போய் அவர்களை சந்தித்து இது தவறு என சொல்லி அதற்கு ஒரு தீர்வு கண்டு அவங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தி அதை அப்படியே முடிக்கிறது தான். அதை விட்டு அதை ஒரு பெருசாக பத்திரிகையில் போட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை காண்பித்து அதை வந்து இன்னும் பிரபலப்படுத்தி அதன் மூலமாக இந்த எண்ணம் தீவிட்டு எரிகிறது என்று ஒரு பொய்யை பரப்பி அதன் மூலமாக உண்மையிலேயே அதை தீவிட்டு எரிக்கிறத முயற்சி செய்வதுதான் அர்த்தம். அது ஒரு வேண்டாத ஒரு செயல் நடக்குதுன்னு சொன்னால் அந்த வேண்டாத, இப்போ கூட இந்த ரேப் விக்டிம்ஸ் அப்படின்னு காமிக்கிறது மூஞ்சி காமிக்க மாட்டாங்க. காமிச்சா அது வந்து தவறு, அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது, அது சம்பவத்தையே காமிக்காத. அதை தீர்வு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்ல விஷயங்களை அதிகமாக சொல்லுங்கள், கெட்ட விஷயங்களை மூடி மறைத்து ஆனால் அதே சமயத்தில் இதுக்கு தீர்வு கண்டு அது இனி நடக்காத மாதிரி செய்யுங்க. இதுதான் நல்ல அரசாங்கத்தினுடைய முயற்சி. செய்தி வேண்டும் என்பதற்காக இப்படி அதிகமாக கெட்ட விஷயங்களை சொல்வதன் மூலமாக அது எப்படி சார் அடங்கும்? வளரத்தானே செய்யும். அது இவங்க நோக்கம் வந்து அதை அடக்குவது அல்லது தீர்ப்பதா அல்லது வளர்ப்பதான்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ அரசியல் ரீதியாக வந்தோம் அப்படின்னா, கனிமொழி அவர்கள் ஒரு நேற்று வந்து அவங்க தூத்துக்குடியில் போய் அவங்க வந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தொகுதி மக்களுக்கு வாக்களித்தவர்கள் நன்றி சொல்லும்போது விரைவில் மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க மட்டும் சொல்லல, தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வராங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மேலே வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதால இது எந்நேரமும் வந்து கவிழலாம். நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் வந்து நம்பத்தகுந்த நபர்கள், தலைவர்கள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால எப்போ வேணா கவிழலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது ஸ்டார்ட் ஃப்ரம் கார்கே டு கனிமொழி எல்லாமே சொல்லிட்டு வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நரி திராட்சை பழத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்து கொண்டே நாக்க தொங்க போட்டுட்டு நின்ன கதை தான் இது. எந்த காலத்துலேயும் அது கீழே விழாது, எந்த காலத்துலேயும் நாக்க தொங்க போடுறது இது நிறுத்தாது. ரெண்டுமே அப்பப்படியே தான் இருக்கும். அந்த கதை தான் இது. அதாவது ஆசை, பேராசை, மகா பேராசை. எங்கேயோ இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு எதிர்க்கட்சி லெவலுக்கு மரியாதையாக வந்துட்டதுனால அதற்கு மேலே ஆசைப்படுகிறார்கள். நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடும் நம்ப முடியாத 8 12 12 18 அது போகவும் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் தான் இருக்குது. அது போக தான் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் இருக்குது. நான் இன்னும் பல விஷயங்கள் வந்து சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறேன். இந்த மெஜாரிட்டியை விட அதிகமாக இவர்களுக்கு இப்போ வந்து
உத்தரவாதம் என்கின்ற பேரில் 8,500 ரூபா கொடுப்பதாக வெஸ்ட் பெங்காலையும் மற்ற ஊர்கள்லையும் காங்கிரஸ் கட்சி போய் உறுதிமொழி கொடுத்து பத்திரம் கொடுத்து தமிழ்நாட்டிலேயே பல வீடியோக்களை நாம் பார்த்தோம். காங்கிரஸ்காரங்க போய் சொன்னது. அந்த 99 எம்பிகளும் இது உச்சநீதிமன்றத்துக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் போய் இது தேர்தல் நடைமுறை சட்ட பிரகாரம் லஞ்சம் கொடுப்பது எதிரானது, முறையற்றது, தேர்தல் செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வந்தான்னு ஆகும். 99 பேர் நீங்கள் அவுட் இல்லை. அப்படி நான் கனவு காணலாம்ல, அப்படி நான் பேசலாம் இல்லை. இல்லைன்னா அந்த வழக்கு வரப்போதா? இன்றைக்கு சொல்லுகின்ற எக்ஸ்பர்ட் அத்தனை பேரும் இது வெளிப்படையாக லஞ்சம் கொடுத்து வாங்கிய ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வராதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்தால் 99 பேர் முடிஞ்சு போவீங்கள்ல. அதனால் ரொம்ப பேராசைப்படாதீர்கள். நீங்கள் என்ன வேணாலும் பேராசைப்படுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பேராசை நிராசையாகத்தான் போவதவரை நடக்காது. ஏன்னால் வலுவான நிரூபிக்கப்பட்ட நம்பிக்கையான தலைவர் நரேந்திர மோடி. அதனால் அவரை விட்டு யாரும் போக மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் சொன்னதும் விமர்சனமாச்சு. குறிப்பாக ஆர்கனைசரில் வந்து அவங்க எழுதினது, ஆர்எஸ்எஸோடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வந்து பேசியது, அது எல்லாமே வந்து மோடி அவர்களை குறிப்பிட்டு பேசினார் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷனும் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. குறிப்பாக வந்து ஒரு சுயம் சேவக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரகன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு நம்ம சொன்னது. ஆர்கனைசரில் வந்து திஸ் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் பட் இன்ட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் சார்தா வந்து அதில் வந்து விரிவாக எழுதுனதாகட்டும், இது எல்லாமே வந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு 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 மறைமுகமாக ஒரு ஒரு உரசல் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் அரசியல் அரங்கில் பேசப்படுது. இல்லை உங்கள் கருத்து என்ன? அதாவது இன்ட்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து நினச்சி பார்க்கணும்னு சொன்னீங்க. ஒரு நல்ல சுயம் சேவகனுடைய நிலைமை வந்து அரகன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னீங்க. அவங்க சொன்னதாக சொன்னீங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் என்கின்ற தாய் அமைப்பின் கீழே ஒரு 60லேருந்து 70 இணை அமைப்புகள் இருக்குது. அதில் ஒரு அமைப்பு தான் பிஜேபி. அரசியல் ரீதியான அமைப்பு பிஜேபி. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிற உறவு வந்து தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு, தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. நேரடியாக நம்மளுடைய பெற்றோர்கள் நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் கூப்பிட்டு அதை செய்யணும் இது செய்யணும்னு சொல்கிறது இல்லை. ஆனால் நமக்கு வழிகாட்டுவார்கள். அவசியமான போது அட்வைஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நாம் தவறாக போகின்ற போது சுட்டி காண்பிப்பார்கள். சின்ன பையனாக இருந்தால் கொஞ்சம் அடிக்க கூட செய்வாங்க. அந்த மாதிரி உறவு தான். நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. அவர்கள் சொன்ன விஷயத்தை எடுத்து ஊதி பெருக்க முயற்சி பண்ணுகிறார்கள். அதனால் ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய நரேந்திர மோடியிலிருந்து எஸ்ஆர் சேகர் வரை ஆர்எஸ்எஸ்ஸிலே ஆரம்ப காலத்திலிருந்து உறுப்பினராக இருந்து முழுநேர ஊழியராக இருந்து 3 ஆண்டு கால பயிற்சி முடித்து எல்லா தகுதிகளும் பெற்று கொள்கை ரீதியாக அதை ஏற்றுக்கொண்டு பரிபூரண மெச்சூரிட்டியோடு இருப்பவர்கள். அதனால் அதனுடைய செயல்பாடுகளைத்தான், அதனுடைய லட்சியத்தை தான், அதனுடைய சித்தாந்தத்தை தான் அரசியலிலே செயல்படுத்துகிறார்கள். எனவே அதில் அவங்களுக்கு டவுட் இல்லை, செய்வதில் இவருக்கும் குறைபாடு இல்லை. இந்த ரெண்டும் சரியாக இருக்கின்ற போது இதை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. குறிப்பாக அதில் மணிப்பூரை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணிப்பூரோட தேர்தல் ரிசல்ட்லையும் பார்க்குறோம், பாஜக கடந்த தேர்தலை விட ஒரு 17% வந்து அங்கே வந்து வாக்கும் வந்து சரிந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மணிப்பூரை வந்து இந்த அரசு வந்து இஷ்யூ மெயினாக எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் உங்களுடைய மாநில அரசு அதை சரியாக கையாளலை அப்படின்னு சொல்கிறதா எடுத்துக்க முடியாதா? இல்லை, இப்போ நம்ம வந்து பாஜக வந்து 240 வரும்னு யாரும் எதிர்பார்க்கல, பாஜகவும் எதிர்பார்க்கல. ஒரு 290லேருந்து 300க்கு குறையாமல் வரும், 400 கூட கூட்டணி எட்டுங்கிறது. எந்த சூழ்நிலையால் வந்ததுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய உண்மைக்கு புறம்பாக அரசமைப்பு சட்டத்தினுடைய உங்களுடைய பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்ற உரிமைகள் எல்லாம் ரத்து செய்து விடுவார்கள் என்று சேரிகளில் போய் பிரச்சாரம் செய்தார்கள். இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் இங்கே நடக்காதுங்கிற பதிலோடு மட்டும் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இவைகளெல்லாம் நம்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறாங்க. அரசில் ஓட்டு போடுவதற்கும் இந்த பிரச்சாரத்துக்கும் இடையில ஏற்பட்ட காலம் குறுகியதுனால அதை ஒரு பட்டன் அமர்த்துறதுக்குள்ளே அந்த சிந்தனைகள் வந்து அதனால் இந்த ஓட்டு பெரிதாக மாறி இருக்கிறது என்கின்ற சூழ்நிலை இப்போ இருக்குது. மணிப்பூர்லேயும் அதே தான். 2 செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், 2 ரேஸ். அந்த 2 ரேஸில் ஒரு ரேஸுக்கும் இன்னொரு ரேஸுக்கும் இடையில ஓரளவுக்கு கொஞ்சம் மோசமான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி நல்லா பண்ணோம். அப்புறம் திடீர்னு கொஞ்சம் லேசாக மாற ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் டீவியேஷன் ஜாஸ்தியாகி சில சம்பவங்கள் நடந்துச்சு. அதனுடைய அடிப்படையில் பிஜேபிக்கு பரிபூரண ஆதரவு கொடுத்தவர்கள்
அதே ஆதரவை எதிர்ப்பதமாக கொண்டு போயிட்டாங்க. அதை சரி பண்ண வேண்டும். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இந்த நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த மட்டும் இந்த நாட்டினுடைய இறையாண்மை, இன்டெகிரிட்டி, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய உறவு, ஒற்றுமை இது கெடக்கூடாது என்று மிக தீவிரமாக நினைக்குது, சின்சியராக நினைக்குது. ஓட்டு வங்கி அரசியல் பண்ணுறது இல்லை அது. அதனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் அதை உடனே சரி செய்யுங்கள். இது நல்ல விஷயம் அல்ல, இது நீண்டு கொண்டு போகக்கூடாது. இது ஒரு தகப்பனுடைய அட்வைஸ். இதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு இமோஷனல் இஷ்யூ என்பதால் ஒரு நிமிஷத்தில் போய் பேசி உட்காந்து நடந்துடாது, ஒரு ஆர்டர் போட்டு நடந்துடாது, ஒரு நாளில் நடந்துடாது. ஏன்னால் இது விரிசல் விடுவதற்கே நிறைய மாதங்கள் ஆச்சு, சேர்ப்பதற்கும் அதே காலகட்டங்களாகலாம். அதை நோக்கி பணி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் பிரிப்பதற்கான வழிகளை எதிர்க்கட்சிகள் பார்த்துக்கிறது. ஏன்னா எப்போதுமே இவங்க குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிப்பார்கள். அதனால் எவ்வளோ குழப்பம் உண்டு பண்ணணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுகிறார்கள். அது நடக்காது. ஏன்னால் வலுவான கொள்கையோடு மிக வலுவான ஒரு பரிவார இயக்கத்தோடு பிஜேபி இருக்கிற காரணத்தினால எல்லா அங்கிலையும் நாங்கள் அங்கே மக்களை அணுகி இதை சரி செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இது சரியாகிவிடும். எனவே ஆர்எஸ்எஸ் சொன்னது தவறில்லை, ஆர்கனைசரில் எழுதினது தவறில்லை, அது எங்களுக்கு எதிரானதல்ல. அதை வைத்து குளிர்காண முயற்சி செய்கின்ற இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் தவறானது. இன்னொன்று தேசிய அளவில் ஒரு கேள்வியாக வந்து மத்திய அரசை நோக்கி எழுந்திருப்பது முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இன் கேபினெட் அண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ வந்து மத்திய பிரதமர் மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் இஸ்லாமியர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா வந்து கிறிஸ்டின்ஸுக்கும் வந்து கொடுத்துருக்குறோம், புத்திஸ்ட் கொடுத்துருக்குறோம், இந்த மாதிரி யாரெல்லாம் ரொம்ப மைனாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறோம், ஏன் முஸ்லீம்களுக்கு தரலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே எதிர்கட்சிகள் உங்களை நோக்கி அதை கேட்பாங்க, இப்போ மீண்டும் அது எழுந்திருக்கிறது. இது எப்படி? யார் கேட்குறாங்க? காங்கிரஸ் கேட்டிருக்கிறது, இடதுசாரிகள் கேட்குறாங்க. என்ன யோக்கியது இருக்கு அவங்களுக்கு கேட்க? காங்கிரஸுக்கு கேட்பதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? இடதுசாரிகளுக்கு கேட்பதற்கு என்ன யோக்கியம் இருக்கிறது? மதம் இல்லை, மதம் வந்து ஒரு போதை, மதம் ஒரு அப்படின்னு சொல்லி மதவாதிகளினுடைய கூடாரத்தில் கூட்டணியில் கையை கொத்துக்கிட்டு இருக்கு இடதுசாரிகள். அதே மாதிரி முழுக்க முழுக்க மதவாத அரசியல் செய்யக்கூடிய காங்கிரஸ். அதனால் இவர்களுக்கு கேட்பதற்கு யோக்கியது இல்லை. ஏன்னா இன்றைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மோடியினுடைய பேச்சு எங்கே பார்த்தாலும் வளர்ச்சி மட்டும் தான் இருக்கும். ஒரு வார்த்தை கூட ரிலிஜன் பற்றி இருக்காது. இந்து ரிலிஜன் இருக்காது, மற்ற ரிலிஜன் இருக்காது. நாங்கள் முழுக்க முழுக்க வளர்ச்சியை நோக்கி 2047க்கான அந்த நாட்டினுடைய நிலைமை என்ன என்பதை இருக்க வேண்டும் என்பதை இப்பயே சிந்தித்து அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த 3வது செக்மெண்ட் 5 ஆண்டு காலங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வெறும் வளர்ச்சியோடு மட்டும் இருக்காது. பல புதிய திட்டங்கள் உலக நாடுகளோடு மிகப்பெரிய அளவில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய லெவலுக்கான விஷயங்கள் இருக்கும். அது சாதாரண மனிதனுடைய வளர்ச்சியிலிருந்து இருக்கும். வெறும் தொழில் வளர்ச்சி, ரோடு, சாலைகள், விமானங்கள் அது இல்லை, சாதாரண மனிதனுடைய வளர்ச்சி. அந்த மாதிரியான திட்டங்களை தீட்டிட்டு வரோம். அதில் முஸ்லீம்கள் இன்க்ளூடட் தானே, கிறிஸ்தவர்கள் இன்க்ளூடட் தானே, இந்த நாட்டினுடைய 142 கோடி மக்கள் இன்க்ளூடட் தானே. அப்புறம் வந்து என்ன மந்திரி உங்களுக்கு? அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செய்கிறோம்ல. அப்போ அதில் ஒரு தப்பை கண்டுபிடிச்சி குளிர்காயத்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. முஸ்லீம்கள் உண்மையிலேயே முஸ்லீம்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து எங்களுக்கு ஏன் மந்திரி இல்லைன்னு கேட்கட்டும். அந்த கேள்வி எடுத்துக்கலாம். நம்ம காங்கிரஸுக்கு என்ன வேத்து வடியுது? காங்கிரஸுக்கு என்ன வந்து இந்த ஓநாய்க்கு வந்து இது பசுமாட்டு மேலே என்ன கருணை? அதனால் இவர்கள் வந்து இவர்களுக்கு பேசுவதற்கு யோக்கியதில்லை. மதவாதிகளோடு கூடாரங்களிலே வந்து கும்மாளம் இடுபவர்கள் அவர்களுக்கு கேட்பதற்கு இல்லை. நாங்கள் முழுக்க முழுக்க 142 கோடி வரையும் இந்த நாட்டினுடைய இந்தியனாக நினைக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் சமமான வளர்ச்சி என்கின்ற போது அதில் இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லை. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கான மந்திரி, இந்த மாநிலத்துக்கான மந்திரி, இதெல்லாம் இன்சிடென்டல் திட்டம் போட்டு செயல்படுத்தி பண்ணுறது. அந்த கேரளாவில் கொடுத்த கிறிஸ்தவ 1980 கட்சியின் ஆரம்பத்தில் இருக்கார், கட்சியினுடைய ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார். ஒரு மூத்த நிர்வாகி என்பதால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதில் ஜாதி மதத்தெல்லாம் பூத்தாதீங்க. அந்த மாதிரியான சிந்தனையோடு பிஜேபி செயல்படுவதில்லை. ஜாதி மதத்தோடு மட்டுமே அதே சிந்தனையிலே அதிலே பிரிவினைவாதம் ஏற்படுத்துவதிலே மட்டுமே சிந்தனை செய்கின்ற காங்கிரஸுக்கும் இடதுசாரிகளுக்கும் இந்த கேள்வி கேட்க கொஞ்சம் கூட அருகதில்லை. விக்கிரவாண்டியில் உங்கள் கூட்டணி கட்சி சார்பில் பாமக வந்து போட்டியிடுது. விக்கிரவாண்டியில் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது என்னவா இருக்குது? ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிடனாலும் கூட அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க. இப்போ அதிமுக வேட்பாளரை வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ணீங்க. இப்போது இங்கே வந்து ஒரு இடைத்தேர்தல், இப்போ வந்து பாமக நிற்குது.
அதிமுக இந்த இடைத்தேர்தலிருந்து விலகி இருக்கு. அதிமுக விலகி இருக்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பாஜக பாக்குதா, இல்ல உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன விக்கிரவாண்டிக்கு? யார் விலகி இருக்கிறார், யார் சேர்ந்திருக்கிறார், யார் வந்து தேர்தலில் நிற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறாரெல்லாம் நாங்கள் பார்க்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அங்கம் பாமக. அவர்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டாங்க, நம்ம யுனானிமஸாக முடிவு பண்ணி அவர்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துருக்கோம். விக்கிரவாண்டியினுடைய தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு முழு மூச்சாக இரவு பகலாக பாஜக உழைக்கப் போகிறது. அதுதான் இன்றைக்கி எங்களை மையக்குழுவில் தீர்மானம் பண்ணி அதில் முழுக்க ஃபுல்லாக இறங்கி வேலை எப்போதுமே செய்வோம். இப்போ இன்னும் பரிபூரணமாக செய்யணும். விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு பெரிய அதிசயம் நடைபெறும். உட்காந்துக்கிட்டே ஜெயிக்கலாம், நின்றுக்கிட்டே ஜெயிக்கலாம், ஓடிக்கிட்டே ஜெயிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கலாம். அவர்கள் இல்லை இவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இல்லை அவர்கள் இருக்கிறார், அதனால் ஜெயிக்கலாம் நினைக்கிற திமுகனுடைய கனவு இந்த முறை பலிப்பதற்கு வாய்ப்பில்லை. வீடு தோறும் திண்ணை தோறும் ஏறி இறங்கி அத்தனை பேரையும் பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் பாமகவினுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு பரிபூரணமாக பிஜேபி களமிறங்கி வேலை செய்ய போகிறது. அதை நீங்கள் இன்னும் ஓரிரு நாட்களிலிருந்து பார்க்கலாம். அது திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியமாக இருக்கும். இல்லை, ஆனால் வந்து நம்ம இந்த பை எலெக்ஷன் வந்து த்ரூ அவுட் த ரெக்கார்டாக பார்க்குறோம். உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆளுங்கட்சி வந்து அந்த இடைத்தேர்தலை வந்து எப்படிலாம் வந்து அணுகுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியாது, கிட்டத்தட்ட வந்து தேர்தல் ஆணையமும் அதுக்கான இதாக செய்யாதுங்கிறதா அதை சொல்லி தான் வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுக அதுலேருந்து விலகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதை எதிர்கொள்வதற்கான ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கா அப்படின்ட்டு? நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையானவை, ஒதுக்கி வைக்க முடியாதவை. சாதாரணமாக தமிழ்நாட்டு தேர்தலில் ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் அரசாங்கத்தின் முழு பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி இதுவரை வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ் தவிர. திமுகவில் வந்து கைவந்த கலைஞர்கள் அவங்க. அதனால் அதற்கான முழு முயற்சி செய்வார்கள். ஆனால் பாமகவுக்கு அங்கே வந்து ஒரு வலுவான பேஸ் இருக்குது. பாமக உருவானதே அந்த விக்கிரவாண்டியில் தான் உருவானது, அந்த கட்சியினுடைய முதல் ஆரம்பமே. அதனால் வந்து அதற்கு ஒரு வின்னிங் சான்சஸில் இருக்கக்கூடிய ஃபேவரபுள் விஷயம். ரெண்டாவது, நம்மை பொறுத்த மட்டும் பரிபூர்ணமாக இறங்கி வேலை செய்ய போகும். இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஏராளமான அவலங்கள், ஏராளமான அதிருப்திகள், ஏராளமான எதிர்ப்புகள், அதை முழுசாக வெட்ட வெளிச்சமாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இதன் மூலமாக ஏற்கனவே இடைத்தேர்தல்கள், அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சி இருக்கிற இடைத்தேர்தல்கள் அவர்களுக்கு தான் வெற்றி என்கின்ற மமதையில் இருக்கிற திமுகவுக்கு ஒரு பாடம் போகட்டும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.